ஒரு ஹீரோ ஹீரோயினுக்கு ரொமான்டிக்கான ஒரு சாங், அதுவும் ஹீரோ வந்து ஒரு இசைக்கருவியை வச்சுக்கிட்டே ஹீரோயினை பார்த்துக்கிட்டே பாடுற மாதிரியான ஒரு சாங்ஸ்க்கு அந்த காலத்துலேருந்து இப்போ வரைக்கும் மோஸ்ட்லி ஹீரோ கிட்டாரை வச்சுட்டு வாசிக்கிற மாதிரியே காமிச்சிருப்பாங்க. ஏன் மிச்சம் இன்ஸ்ட்ருமெண்ட்டை யூஸ் பண்ணல? கிட்டாரில் அப்படி இன்ட்ரெஸ்டிங்காக என்ன இருக்கு? எப்படி நம்ம மாட்டோட தோலை ஸ்ட்ரெச் பண்ணி ஒரு குச்சியை வச்சு அடிக்கிறதுனால அதை தவிலா யூஸ் பண்ண ஆரம்பிச்சோமோ, அது மாதிரி அனிமல்ஸோட குடலை ஸ்ட்ரெச் பண்ணி அதை கிட்டாரில் மாட்டி ஒரு மியூசிக் இன்ஸ்ட்ருமெண்ட்டாக முத கிட்டாரை வாசிக்க ஆரம்பிச்சாங்க. லைக் ஒரு ரப்பர் பேண்டை நம்ம ஸ்ட்ரெச் பண்ணி அது சுண்டுனா வர சத்தம் மாதிரி. Guitar is a revolutionary music instrument. White peoples, black peoples ரொம்ப அடிமைத்தனம் படுத்தி ரேசிசம் ரொம்ப தலவிரிச்சு ஆடின காலத்துல பியானோன்ற மியூசிக் இன்ஸ்ட்ருமெண்ட் அதிக ஸ்பேஸையும் ரொம்ப எக்ஸ்பென்சிவா இருந்த காரணத்தினால கை கடக்கமாவும் சீப் அண்ட் பெஸ்டா இருந்த கிட்டார் நிறைய பிளாக் பீப்புள் கைக்கு போச்சு. ஸோ மன ஆறுதலுக்காண்டியும் அடிமைத்தனத்தை எதிர்த்து புரட்சிகரமான பாட்டா போட்டாங்க பிளாக் பீப்புள் லைக் மைக்கேல் ஜாக்சன் அண்ட் பாப் மேர்லி. கைக்கு அடக்கமாகவும் எங்கனாலும் எளிதில் எடுத்து சொல்லக்கூடிய இன்ஸ்ட்ருமெண்ட்டாக இருந்ததுனாலையும் எலக்ட்ரிசிட்டியே இல்லைனாலும் பாடிக்கிட்டே வாசிக்க முடிஞ்சதுனால தான் மோஸ்ட் ஆஃப் த சாங்ஸில் ஹீரோ கிட்டார் வச்சுட்டு பாடுற மாதிரி காமிச்சிருப்பாங்க. இவன் இப்போ கிட்டாரிஸ்ட்டுக்கு செம்பு தூக்கிட்டு இருக்கேன். அடுத்து என் வீடியோ தான். தமிழில் எனக்கு ரொம்ப பர்சனலாக பிடிச்ச கிட்டாரிஸ்ட் அண்ட் மியூசிக் டைரக்டரில் ஹாரிஸ் ஜெயராஜ் அண்ட் மாஸ்ட்ரோ இளையராஜா சார். உங்களுக்கு பிடிச்ச மியூசிக் டைரக்டர் யாரு? உங்களுக்கு பிடிச்ச மியூசிக் இன்ஸ்ட்ருமெண்ட் என்னன்றதை மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. இந்த வீடியோ பிடிச்ச லைக் பண்ணுங்க. அன்டில் நெக்ஸ்ட் டைம், பாய்.